3,07,951 பேர் நாளைய தினம் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். 2,31,638 பேர் சிங்கள மொழி மூலமும் 76,313 பேர் தமிழ் மொழி மூலமும் பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்றனர். 2,787 பரீட்சை மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 9:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாக உள்ளதாகவும் 8:30 மணியளவில் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு வருகை தர வேண்டுமென பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி குறிப்பிட்டுள்ளார். පෙරවරු 9:30ට තමයි විභාගය ආරම්භ වන්නේ. முற்பகல் 9:30 மணியளவில் பரீட்சை ஆரம்பமாக உள்ளது. எனினும் சகல பிள்ளைகளும் தமக்குரிய பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு 8:30 மணிக்கே செல்ல வேண்டும். பரீட்சை மண்டபத்தில் பிள்ளையின் இலக்கத்திற்குரிய ஆசனத்தில் அமர வைப்பது வகுப்பாசிரியர்களின் பொறுப்பாகும். 9 மணியளவில் மாணவர்கள் அங்கு அமர வேண்டும். 2ஆம் பகுதி வினாத்தாளே முதலில் வழங்கப்படும். முற்பகல் 9:30 மணிக்கு 2ஆம் பகுதி வினாத்தாள் ஆரம்பமாகி 10:45 மணிக்கு நிறைவடையும். அதன் பின்னர் 30 நிமிடங்கள் இடைவேளை வழங்கப்படும். அதன் போது பிள்ளைகள் பரீட்சை நடைபெறும் வளாகத்திற்கு வெளியே செல்ல முடியாது. பெற்றோரோ வெளியாட்களோ பரீட்சை ஆணையாளர் நாயகத்தின் அனுமதியின்றி அங்கு உள்நுழைய முடியாது. முதலாம் பகுதி வினாத்தாளுக்கான விடையளிக்கும் செயற்பாடு முற்பகல் 11:15 மணிக்கு ஆரம்பமாகும். அதற்கென 1 மணித்தியாலம் விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். 12:15 மணி வரை அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். සම්පූර්ණ විභාගයම අවසන් වෙන්නේ 12:15ට. பரீட்சை மத்திய நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள பொருட்கள் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்தார். பேன், பென்சில், மக்கன கேலக், பேனை, பென்சில், அலிரப்பர், அடிமட்டம் வெளிப்படையாக தெரியக்கூடிய பர்ஸில் அதனை கொண்டு செல்ல வேண்டும். தேவையற்றவைகளை எடுத்து செல்ல வேண்டாம். பரீட்சையின் போது செய்முறைத்தாள் விசேடமாக வழங்கப்படும். தேவையற்ற கடதாசிகளை எடுத்து செல்ல வேண்டாம். கடதாசி, ஃபைல் கவர் එවැනි දේවල් විභාග ශාලාවලට රැගෙන යන්නට එපා කියලා මේ වෙලාවේ මතක් කරනවා. நாளைய தினம் ஏற்படக்கூடிய அவசர நிலைமைகளை முகாமைத்துவப்படுத்துவதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையங்களின் ஊடாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இந்த பரீட்சை நடவடிக்கைகள் நடைபெறுவதற்கு முன்னர் வினாத்தாள்களை கொண்டு செல்லும் போது, பரீட்சை நடைபெறும் போது, பரீட்சையின் பின்னர் விடைத்தாள்களை எடுத்துச் செல்லும் போது அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளையும் போக்குவரத்து ஒழுங்குகளையும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அனர்த்த சேவைகள் மத்திய நிலையத்தில் விசேட பிரிவு ஒன்றை ஸ்தாபித்து விசேட தொலைபேசி இலக்கங்களை நாம் வழங்கியுள்ளோம். அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் இந்த தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 0113668119, 0113668026 அல்லது 0113668032 அல்லது 0113668087 அல்லது 117 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் 24 மணித்தியாலங்களும் சேவையில் இருக்கும். 668087 කියන දුරකථන අංකත් පැය 24 පුරාම විවෘතව පවතිනවා. මීට අමතරව 117 දුරකථන අංකය පැය 24 පුරාම විවෘතව පවතිනවා. நாளைய தினம் நடைபெறவுள்ள 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சைக்கான உயர்ந்தபட்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொலஜஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தை அண்மித்த தீவு பகுதிகளுக்கு வினாத்தாள்களை கொண்டு செல்வதற்காக கடற்படை, விமானப்படை மற்றும் இராணுவத்தினரின் உதவி தேவைப்பட்டால் அதனை பெற்றுக்கொள்ள உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாணவர்களுக்கு தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிறுவர் மனநலம் தொடர்பான விசேட வைத்தியர் மியூரு சந்திரதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பரீட்சையில் முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படாது. பரீட்சையில் சித்தி அடைந்தவர்களும் சித்தி அடையாதவர்களும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். பரீட்சை என்பது வாழ்க்கையில் ஒரு அடைவு மட்டம் மாத்திரமே. இந்த பரீட்சையில் சித்தி அடைய முடியாது என்னால் என தேவையற்ற அழுத்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடையாவிட்டாலும் மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு நடத்தும், மகிழ்ச்சியாக வாழும் உயிர்நிலையில் உள்ள வர்த்தகர்கள் பலர் இருக்கிறார்கள். அறிவு என்பது கணிதம், மொழி, சுற்றுச்சூழல் என்பவற்றை மாத்திரம் தெரிந்து கொள்வதல்ல. கலை, புத்தாக்கம், விஞ்ஞான ரீதியிலான கண்டுபிடிப்புகள், முகாமைத்துவம் உள்ளிட்ட பல பிரிவுகளை கொண்டதுதான் எமது அறிவோடு தொடர்புடையது. அதனால் அறிவு என்பதை ஒரு காகிதத்தால் அல்லது பேனையால் மட்டுப்படுத்தாமல் இந்த பரீட்சையில் அனைத்தும் தீர்மானிக்கப்படும் என பாரிய அழுத்தத்தை உங்களது சின்ன மனதில் உள்வாங்க வேண்டாம். முடிந்த வகையில் பரீட்சையை எழுதி முன்னோக்கி செல்லுங்கள். ඕගොල්ලන්ගේ පුංචි හිතවලට අතුරත් කරගන්න එපා. ඕගොල්ලෝ පුළුවන් විදිහට විභාගය කරලා ලැබෙන ලකුණක් බාරගෙන ඉදිරියටම යන්න.